அண்மை செய்தி. ஆங்கில புத்தாண்டை ஒட்டி மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்று வருகிறது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தற்போது சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் மதுரையிலிருந்து செய்தியாளர் சல்மான். சல்மான், வணக்கம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் புத்தாண்டை ஒட்டி தற்போது பக்தர்கள் வழிபாடு மேற்கொண்டு வருகிறார்கள். புத்தாண்டை முன்னிட்டு கோவில் நிர்வாகம் பக்தர்களுக்கு வழிபாடு செய்வதற்கு என்னென்ன ஏற்பாடுகளை செய்திருக்கிறது? தொடர்பான விவரங்கள். 2026ஆம் ஆண்டுடைய ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் விதமாக உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் உள்ளிட்ட மதுரையில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற கோவில்களில் காலை முதலாகவே பக்தர்கள் அதிகாலையிலிருந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். இந்த புத்தாண்டை முன்னிட்டு ஏராளமானோர் அந்த வரக்கூடிய பக்தர்கள் எல்லாம் அதிகாலை 5 மணிக்கெல்லாம் வருகை தந்து ஒவ்வொரு பக்தர்களும் ஒரு 2 மணி முதலாகவே நள்ளிரவே வர தொடங்கி இருக்கிறார்கள். இருந்த பொழுதிலும் 1 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து மீனாட்சி அம்மனையும் சுந்தரேஸ்வரரையும் சுவாமி தரிசனம் செய்திருக்கிறார்கள். புத்தாண்டை முன்னிட்டு அதிகாலை 5 மணிக்கெல்லாம் அம்மனுக்கும் சுவாமிக்கும் பல்வேறு சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடத்தப்பட்ட பின்பாக ஒவ்வொரு பக்தர்களும் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். இந்த புத்தாண்டு என்பது அனைவருக்கும் மகிழ்ச்சியான ஆண்டாக இருக்க வேண்டும் என ஒவ்வொரு பக்தர்களும் புத்தாடை அணிந்து வந்து அவர்கள் சாமி தரிசனம் செய்யக்கூடிய காட்சிகளையும் கூட பார்க்க முடிகிறது. அதே போன்று பல்வேறு மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் ஏராளமானோர் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்வதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். அதனால் இந்த பகுதியை பொறுத்த மட்டிலும் நீண்ட நெடிய வரிசையில் பக்தர்கள் காத்திருக்கிறார்கள். அதே போன்று அறுபடை வீடுகளில் முதற்படை வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவில், அதே போன்று 6ஆம் படை வீடாக இருக்கக்கூடிய பழமுதிர்ச்சோலை முருகன் கோவில், அதே போன்று கள்ளழகர் திருக்கோவில் உள்ளிட்ட பல்வேறு பிரசித்தி பெற்ற கோவில்களிலும் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இந்த ஆங்கில புத்தாண்டு அன்று சாமி தரிசனத்துக்கு வந்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு கேட்கலாம், நீங்க இந்த ஆங்கில புத்தாண்டுல நேரடியாக வந்து மீனாட்சி அம்மன் தரிசனம் செஞ்சிருக்கீங்க, அது எப்படி இருந்துச்சு பார்க்கும்? அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மீனாட்சி அம்மன் தரிசனம் கிடைக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அன்எக்ஸ்பெக்டடாக இது பிளான் பண்ணது தான். நாங்கள் ஆக்சுவலி திருச்செந்தூர் போயிருந்தோம். போயிட்டு டைரெக்டாக சென்னை போகிறதா இருந்தோம். சடனாக பிளான் பண்ணி வந்தோம். வந்துட்டு நாங்கள் ஒரு 3 மணி 2 மணிக்கே வந்துட்டோம். வந்தப்போ அந்த அளவுக்கு கூட்டம் கிடையாது. ஆனால் போக போக பக்த ஜனங்கள் அவ்வளோ கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. வந்தது கூட்ட நெரிசல். ஆனால் மீனாட்சி அம்மனோட தரிசனம் கிடைக்கும்னு நினைக்கவே இல்லை. மீனாட்சி அம்மனையும் பார்த்து சிவனையும் பார்த்து எல்லாரையும் பார்த்து கோவில் மொத்தமும் சுற்றி ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் ஃபேமிலி எல்லாம் தொலைஞ்சு போய் ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருந்தது. அப்புறம் ஃபைனலாக கண்டுபிடிச்சோம். நான் வந்துட்டு +2 படிக்கிறேன். என்னோட +2 போர்ட்ஸில் வந்துட்டு ஃபுல் A+ கேரளா போர்ட்ஸ் படிக்கிறேன். இப்போ ஃபுல் A+ கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரே பண்ணேன். நான் நடக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அன்எக்ஸ்பெக்டடாக மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு தரிசனத்துக்கு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அந்த மீனாட்சி அம்மனை அந்த ஏர்லியராக பார்க்குறப்ப அந்த ஃபீல் எப்படி இருந்தது? பார்க்கும்போது அம்மன் அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி அப்படியே ஒரு ரொம்ப டிவைனாக இருந்தது. அந்த கோவிலுக்குள்ளே போகும்போதே அந்த குளம் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு டிவைனாக இது இப்படிலாம் இருக்கும் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வரும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப நல்ல மனசுக்கு திருப்தியாக இருந்தது. 2026 என்ன ப்ரேயர் பண்ணிக்கிட்டீங்க? அது வந்துட்டு மெயின்லி வந்துட்டு என்னோட +2 போர்ட்ஸில் நல்ல மார்க்ஸ் கிடைக்கணும் அப்படின்றதும், பின்ன இதே மாதிரி இன்னும் நிறைய டெம்பிள்ஸும் பிளேசஸும் விசிட் பண்ணணும் இந்த 2026 அப்படின்ட்டு நல்ல காலேஜ் அட்மிஷன் கிடைக்கணும் அந்த மாதிரி ப்ரே பண்ணிட்டு. இந்த பக்தரை பொறுத்த மட்டிலும் தன்னுடைய இந்த கல்வி சிறப்பாக அமைய வேண்டும், அதே போன்று அனைத்து மக்களுமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு முதல் முறையாக மீனாட்சி அம்மனை நேரடியாக அதிகாலையில் சென்று சாமி தரிசனம் செய்தது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த புத்தாண்டு அனைவருக்கும் மகிழ்ச்சியான ஆண்டாக இருக்க வேண்டும் என அவர் தெரிவித்திருக்கிறார். இப்படிதான் ஒவ்வொரு பக்தர்களுமே அதிகாலை முதலாகவே நீண்ட நெடிய வரிசையில் காத்திருந்து மீனாட்சி அம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். மௌனிகா. உலகம் முழுவதும் உள்ள மக்கள் கோலாகலமாக புத்தாண்டை வரவேற்கக்கூடிய இந்த சூழல்ல மதுரையில் இருக்கக்கூடிய வழிபாட்டு ஸ்தலங்கள்ல பொதுமக்கள் எந்த அளவுக்கு இந்த புத்தாண்டை வரவேற்கிறார்கள், அது தொடர்பான வழிபாடுகளையும் கள தகவல்களையும் நேரலையில் வழங்கியமைக்கு நன்றி சல்மான்.